لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொண்ட மூமினீன்கள் யார் என்று உண்மையான மூமினீன்கள் திருக்கலிமாவில் உண்மை விசுவாசம் உள்ளவர்கள் யார் என்று கலிமாவின் நாயகரான கண்மணியாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் ரவுஃபுர் ரஹீம் முஸ்தஃபா கரீம் ருஹுல் வஜூத் ஹயாத்துல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்து வல்ல நாயக கோமான் அவர்கள் தெல்ல தெளிவாக தெய்வீக திருவாயால் நமக்கு திருவாய் மறந்து அருள் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு மனுஷன் என்ன 1 கோடி தரம் ஓதுனாலும் அவர் மூமின் ஆகிட மாட்டார். அவர் எப்போ மூமின் ஆவார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவில் அவர் உண்மையான நம்பிக்கையுள்ளவராக ஆகிட்டார், உண்மையான விசுவாசி ஆகிட்டார் என்பது எப்ப நிகழும் என்பதை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபகாரம் மஜ்து வல்லம் தேவிய திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அவர்கள் தேவிய திருவாயால் நமக்கு சொல்லி தரும்போது எதுமா என்ன அற்புதமான அவர்கள் தேவிய திருவாயால் வந்த எல்லா வாக்கும் அற்புதமான திருவாக்கு தான். அதை நாயகர் சொல்லி தரக்கூடிய திருவாயால் சொல்லி தரக்கூடிய அந்த முறை இருக்குதுல்ல, அது ரொம்ப அற்புதமான முறையில் நாயகர் நமக்கு சொல்லித்தரான். இந்த நாயகத்துடைய திருவாக்கு ஈமான் அப்படின்னு சொன்னா என்னன்னு நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல், உள்ளங்கையில் நம்ம நெல்லிக்கனியை வச்சு பார்த்தா எப்படி அதை துலாம்பரமா தெளிவா தெரியுமோ, அது மாதிரி ஈமான் அப்படின்னா என்ன, மூமின் யாருங்கிறத அழகான முறையில எளிதான முறையில நாம அல்ஹம்துலில்லாஹ் அறிந்து கொள்வதற்கு சிரமமே இல்லாம நம்ம சிரமப்படாம அறிகிற மாதிரி நமக்கு நம்ம அறிவு ரட்சகரான ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தேவிய திருவாயால திருவாய் மறந்தருள் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா அறிந்து கொள். சப்ஜெக்ட் ஹபர் எதுமா ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே அலா அறிந்து கொள், விளங்கிக்கோ. அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. 3 முறை எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபகாரம் அவர்கள் தேவிய திருவாயால் அற்புதமான முறையில் நமக்கு நாயகன் திருவாய் அருள் செய்கிறாங்க. ஐயுல் கைமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகத்துடைய பேரன்பு காதலில் நாம் கரைந்து மறைந்து போவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ். அலா அறிந்து கொள், அலா அறிந்து கொள். லா ஈமான, லா ஈமான ஈமான் உண்டாகாது, ஈமான் உண்டாகாது. லா ஈமான் ஈமான் இல்ல லிமன் லா மஹப்பத லஹு. யாரிடத்தில் என்னுடைய பிரியம் இல்லையோ, யார் என்னை பிரியப்படவில்லையோ, யார் என்னை நேசிக்கவில்லையோ, யார் என் மீது மஹப்பத் வைக்கவில்லையோ அவர்கிட்ட என்ன ஈமான் இல்ல. அப்ப களிமாவை எத்தனை தடவை ஓதுனாலும் ஒருத்தர் மூமினா ஆக மாட்டாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருந்தாதான் என்ன அவர் மூமினா போவார். அதாவது கலிமாவுக்கு உயிரோட்டம் கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதலா இருக்குது. மாஷா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா ஒரு திருக்கோலமாக இருந்தால், திரு வடிவமாக, அது ஒரு ஹோலி பாடியாக இருந்தால் அதுக்கு மசாலா ஹயாத் எதுவா இருக்குது?
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத் ஷரீஃப். இதே நமக்கு நாயக கோமான் தெளிவாக அவர்கள் தெய்வீக திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அறிந்து கொள், அறிஞ்சுக்க, லா ஈமான், ஈமான் இல்ல, ஈமான் இல்ல, லிமல்லா மஹப்பத் லஹு, லிமல்லா மஹப்பத் லஹு, யாரிடத்துல என்னுடைய மஹப்பத் இல்லையோ அவர்கிட்ட ஈமான் இல்லை. யார் என்ன பிரியப்படலையோ அவர்கிட்ட ஈமான் இல்லை. யார் என் மீது பாசம் வைக்கலையோ, யார் என் மீது என்ன பிரியம் வைக்கலையோ அவரிடத்துல என்ன இல்லை, ஈமான் இல்லை என்பதை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் ஒரு முறை அல்ல 3 முறை கண்மணி நாயகம் அவர்கள் தஸ்தீக் செய்றாங்க. அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத் லஹு, அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத் லஹு, அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத். மஹப்பத்துங்கிறது என்னங்க, சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல நாயகத்துடைய இந்த தெய்வீக திருவாயால் நமக்கு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்த இந்த அமுத மொழியில நாயகன் திருமொழியை தொடங்கும் போது எப்படி தொடங்குறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கிறாங்க. ஹபர்தார், அறிந்து கொள், அறிந்து கொள் மாஷா, அறிந்து கொள் மாஷா, அலா தெரிஞ்சுக்கோ. எதை தெரியுங்க, 3 விஷயம் இருக்குதுங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா ஓதிட்டு எல்லா அமலும் செய்யறாரு. அவர்கிட்ட என்ன இருக்காது, ஈமான் ஒரு காலம் உண்டாகாது. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் வராத வரையிலையும், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்து இல்லாத வரையிலையும் என்ன கிடைக்கும், என்ன வராதாங்க, ஈமான் வராது மாஷா. ஒரு ஆள் என்ன ஒரு சுன்னத்து பாக்கி இல்லாம எல்லா சுன்னத்தையும் செய்யறார், ஒரு சுன்னத்து மிஸ் பண்ணாம எல்லா சுன்னத்தையும் செய்யறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இல்ல அவருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்ல. இப்ப மஹப்பத்துங்கிறது என்ன, அது எப்படி விளங்குறது, மஹப்பத்துன்னு சொல்ற மஹப்பத்துங்கிறது எப்படி விளங்குறது நமக்கு மாஷா. நாம அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்கள், நாம ஹதீஸை அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஹதீஸை டைரக்டாக அமல் செய்யறது யாரு, அஹ்ல ஹதீஸ்காரர், அது வஹாபியாக்கள். குர்ஆனை நேரடியா நான் குர்ஆனை அமல் செய்யறேன்னு போறவன் யாரு, அஹ்லுல் குர்ஆன், வஹாபியாக்கள். அப்ப அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் யார், நாமோ ஹதீஸை அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல, சுன்னத்தை அமல் செய்யக்கூடியவர்கள். ஹதீஸ் வேற சுன்னத்து வேற, ஹதீஸ் வேற சுன்னத்து வேற மாஷா அல்லாஹ். வளைஞ்சுக்கணும் இங்க. இப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாய் மலர்ந்து அருள் செய்யறாங்க. இமாம் இருந்து கொண்டு தொழ வச்சா, தொழு வைக்கிறாள் இமாமு உட்கார்ந்துக்கிட்டு தொழு வச்சா, மஅமூமீன்களும் மாஷா அல்லாஹ் என்ன உட்கார்ந்து கொண்டு தொழணும்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்குது. ஆனா சுன்னத்துல, அதாவது சுன்னத்துல என்னங்க, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருமுகத்தை நேரடியாக கண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஹக்கான மூமின்களான சஹாபா பெருமக்களுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், முஹாஜிரீன், அன்சாரீன் சஹாபாக்களுடைய ஒளிமயமான வாழ்வியலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் தான் சுன்னத்து மாஷா. இப்ப ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்குது, இமாமை இருந்து கொண்டு தொழுவச்சா, மாமூமீன்களும் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு தான் தொழணும்னு சொல்லி. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு இருந்து கொண்டு தொழு வைக்கும் போது சஹாபாக்கள் நின்று கொண்டு தொழுதாங்க மாஷா. அப்ப என்ன ஆகுது, சுன்னத்து எது, இமாம இருந்து தொழு வச்சா
மாமூமின்கள் என்ன இருந்து தொழுவக்கூடாது. புரியுதா? வணக்குதா? எக்ஸாம்பிள் சொல்ல வர அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள் நாம என்ன டைரக்டா ஹதீஸை அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி அமல் செய்திருக்கிறாங்க, ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி அமல் செஞ்சிருக்கிறாங்கன்னு என்ன பார்த்து நம்முடைய முஜ்தஹிதீன்களான நம்முடைய இமாமின்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அதை தான் நம்ம அமல் செய்யணும் மாஸ்டர். புரிஞ்சா? இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அசருக்கு பிறகு நஃபீலான தொழுகைகளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறாங்க. ஆனா சுன்னத்துல ஃபிக்ஹ்ல என்ன அது தடை செய்யப்படுது. புரிஞ்சா? இப்போ மாஷா அல்லாஹ் என்ன காரணம் என்ன, நமக்கு ஹதீஸை டைரக்டாக விளங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் கிடையாது, நமக்கு இல்மு கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹதீஸை இந்த விஷயத்துக்கு வருவோம். அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு நாயகம் சொல்லி தராங்க. இருலோகத்துடைய வெற்றி அதுல தான் இருக்குது, ஈமான்ல தான் இருக்குது. இருலோகத்துடைய வெற்றி துனியாவுல மாஷா அல்லாஹ் பெரிய வெற்றி எது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஈமான தர்றது தான் துனியால மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்துல நம்முடைய லைஃப் என்ன சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுங்கிறதுக்கு நம்ம காரும் பங்களாவும் வச்சு பெரிய தபதபா என்ன நம்ம வாழ்றது அல்ல. உலகத்துல மாஷா அல்லாஹ் மூமினா இருக்கிறத விட மிகப்பெரிய செல்வம் வேற ஒண்ணு இல்லை மாஷா. மூமினா இருக்கிறத விட மிகப்பெரிய செல்வம் என்ன வேற ஒண்ணும் கிடையாது மாஷா. ஆகிரத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஆகிரத்துல மாஷா அல்லாஹ் என்ன வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது மூமினுக்கு தான் வாழ்க்கை. காரணம் என்ன? ஈமான் இல்லாம யாரும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. ஈமான் இல்லாம சொர்க்கத்துக்கு, அமல் இல்லாம கூட சொர்க்கத்துக்கு போயிடுவான். அமல் இல்லாம கூட சொர்க்கத்துக்கு போயிட முடியும். ஆனால் ஈமான் இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அப்ப துனியா ஆகிரத் இருலோகத்துடைய வெற்றி எதுல இருக்குது? ஈமான்ல தான் இருக்குது மாஷா அல்லாஹ். அந்த ஈமானை பற்றி சர்வலோக ரட்சகரான நம் ஆறுகளுக்கு அதிபதியான இந்த அண்ட சராசாரங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைப்பதற்கு அல்லாஹ்வால் காரண கர்த்தாவாக்கப்பட்ட காரும் தெய்வீக திவ்ய திரு காருண்ய கருவூலமான கண்மணியாக நம் ஆறுகள் ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வ நாயக கோமான் நமக்கு இருலோகத்துடைய வெற்றி நமக்கு நாயகம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயின் மரம் அருள் செய்யறாங்க. அந்த செல்வத்தை நமக்கு கண்மன் நாயகம் தான் நமக்கு தந்தருள் புரியணும் மாஷா. அவர்களை தவிர யாரும் இல்லை நமக்கு மாஷா. அப்ப நாயகன் திருவிழம் வராங்க. அலா அறிந்து கொள், அறிந்து கொள். லா ஈமான லிமன் லா மஹப்பத் லஹு. லா ஈமான அலா அறிந்து கொள் ஒரு விஷயம். லா ஈமான ஈமான்ங்கிறது இல்லை. லிமன் லா மஹப்பத் லஹு. லிமன் லா மஹப்பத் லஹு. லிமன் லா மஹப்பத் லஹு. யாரிடத்துல என்னுடைய பிரியமில்லையோ, யார் என்னை பிரியப்படலையோ, யார் என்னை நேசிக்கலையோ, யார் என்னை மஹப்பத் வைக்கலையோ அவரிடத்துல ஈமான் இல்லை. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. புரிஞ்சா? அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத். அப்ப எத்தனை விஷயம் இருக்குது இங்க? முதல்ல எத்தனை விஷயம் பாருங்க இந்த ஹதீஸ்ல. அலா ஒரு விஷயம், அறிந்து கொள். லா ஈமான ஈமான் என்பது இல்லை. லிமன் லா மஹப்பத் லஹு என்னை யார் நேசிக்கலையோ அவனிடத்துல ஈமான் இல்லை. மூணு விஷயத்தை நாயகம் நமக்கு திருவிழம் போறாங்க. அப்ப முதல்ல இதமா சொல்லி தர விஷயம் அலா அறிந்து கொள். எதை அறிந்து கொள்றது மாஷா அல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இல்லாமல் ஈமான் இல்லைங்கிறது அல்ல, அந்த மஹப்பத்து தான் ஈமானே மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஃபாயிதா, திருக்கலிமாவுடைய அந்த பெனிஃபிட்,
நம்ம எப்போ ஹாசிலாக்க முடியும்? மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் மட்டுமே அன்றி இல்லாட்டி என்ன, அதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப மாஷா அல்லாஹ் அலா அறிந்து கொள், நாயகம் அறிந்து கொள்கிறாங்க. லா ஈமான, ஈமான்ங்கிறது இல்லை, லிமன் லா மஹப்பத லஹு, யாரிடத்துல என்னுடைய பிரியம் இல்லையோ அவரிடத்துல ஈமான் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வை பிரியம் வைக்கிறதுனா, ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்கிறதுனா எப்படி? அந்த மஹப்பத்துடைய சூரத் என்ன மாஷால்? மஹப்பத்துடைய சூரத் என்ன மாஷால்? சூரத்தை நம்ம யார்கிட்ட பார்க்கணும்? சஹாபத்துடைய உஸ்வத்திட்ட பார்க்கணும். சஹாபாக்களுடைய ரோல் மாடல் நாம காணணும். மாஷா அல்லாஹ், நாம இன்னைக்கு இந்த ஹதீஸுக்கு தஷ்ரீஹாத்தாக ஷரஹாக நம்ம பார்க்க போற ஹயாத்து தய்யிபா ஹஸரத் சஹாபி ரசூல் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபியா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மாஷா அல்லாஹ், ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்ல நாயக கோமான் அவர்கள் நபித்துவம் பகிரங்கப்பட்ட மக்கமா முக்கர்ரமாவிலேயே, மக்கா ஷெரீஃபிலேயே நாயக கோமானுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அலீமை கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திருமுகத்தை நேரில் கண்டு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தெய்வீக திரு கரத்தை பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா சொன்ன சஹாபி யாரு? ஹஸரத் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபியா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த அபூ சலமா உம்மு சலமாங்கிறது என்ன? அவங்களுக்கு சலமான்னு சொல்லி ஒரு குழந்தை இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அதனால அரபிகள் பழக்கம் அது. ஏன்னா அதாவது இஸ்லாமிய பழக்கம் அது. அரபிகள் பழக்கங்கிறது என்ன? இஸ்லாமுடைய பழக்கம் அது. இஸ்லாமிக் ஸ்டைல் அதுதான் மாஷா அல்லாஹ். இப்போ நம்மளோட தாய் உம்முல் முஃமினீன் எஜமானிமா ஹதீஜா நாயகி எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம்னு சொல்லி அழைக்குவாங்க மாஷா அல்லாஹ். காசிமோட வாப்பாவே கூப்பிடுவாங்க மாஷா. நாயகத்தை எஜமானிமா ஹதீஜா நாயகி. ஏன்னா கண்மண் நாயகத்திலே திருமானார் அப்ப காசிம் நாயகம் இருந்தாங்க மாஷா. அதனால காசிமுடைய வாப்பாவே கூப்பிடுவாங்க மாஷா. அது மாதிரி அபூ சலமா, சலமாங்கிற பிள்ளையோட பாப்பா, உம்மு சலமா, சலமாங்கிற பிள்ளையோட உம்மா, சஹாபி சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திவ்ய திருக்கரத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஷஹாதத்து சொல்லி மாஷா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமான உண்மை மூமின்களாக மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமால வாழ்ந்து வந்த கட்டத்தில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இந்த ஹதீஸுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அபூ சலமா உம்மு சலமாவுடைய ஹயாத்து ஷரீஃப் நம்ம என்ன ரோல் மாடலுக்கு முக்கியமான காரணம் இது ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்படுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து மதீனா ஷரீஃபுக்கு மக்கா முக்கர்ரமாலிருந்து ஹிஜ்ரத்து புறப்படுவோன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவு கொடுத்த மாதம் மாஷா அல்லாஹ் முஹர்ரம் மாதம். அதனால தான் என்ன செய்தனா அலி நாயகம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை என்ன முதலாவது மாதம் உமரதியான காலத்தில் எந்த மாதத்தை இஸ்லாமிக் கேலண்டர் எப்படி அமைக்கிறங்கிற டிஸ்கஷன் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஏன்னா அலி நாயகம் உஸ்மான் நாயகம் ரெண்டு பேருடைய வழிகாட்டுதல் முறைகளுக்கு அமைச்சாங்க மாஷா. அப்ப முஹர்ரம் மாசத்தை முதலாவது மாசமா என்ன அமைக்கிறது காரணம் என்ன? முஹர்ரம் மாசத்துல தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா மதீனா முனவராவுக்கு நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஷரீஃப் வாரதுக்கான இஜாசத் அல்லாஹ் கொடுத்தது முஹர்ரம் மாசத்துல. கண்மண் நாயக ஹிஜ்ரத்தை தொடங்கினது சஃபர் மாசத்துல. மதீனா முனவரா வந்து மாஷா அல்லாஹ் அடைஞ்சது ரபீல் அவல் மாதத்துல மாஷா. ரபீல் அவல் மாசம் புற 12 திங்கட்கிழமை அன்னைக்கு தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவராவுக்குள்ள வந்தாங்க நாயகம். மஸ்ஜிதுல் குபாவுக்கு வந்துட்டாங்க ரபீல் அவல் பிறக்க முன்னாடியே. அப்போ மஸ்ஜித் கிடையாது, அது குபா, அந்த ஏரியா பேர். குபாவுக்கு வந்துட்டாங்க. குபால வந்து மாஷா அல்லாஹ் 17 நாள் நாயகம் அங்கே தங்கி இருந்தாங்க. காரணம் கண்மண் நாயகத்துடைய மகா பரிசுத்தமான
தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திவ்யத்தில் ஈரக்கொலை துண்டான திருமகளார் செய்தா ஃபாத்திமா நாயகியும் செய்தனா அலி நாயகம் மாஷால்ல என்ன மக்காலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. செய்தா ஃபாத்திமா நாயகியும் செய்தனா அலி நாயகமும் குபால் சேர்ந்தவொன்னே அவங்கள அழைச்சிக்கிட்டு தான் தன்னுடைய ஈரக்குல துண்ட மாஷால்ல என்ன கூப்பிட்டுக்கிட்டு தான் மாஷால்ல மதீனா முனவரக்குள்ள வந்தாங்க எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம இந்த ஹதீஸுக்கு என்ன அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஹயாத்து ஷரீஃப்ல இருந்து நம்ம ரோல் மாடல் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹிஜ்ரத்தோடு இது தால்லுக்குள்ள விஷயம் தான். அப்போ அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக வைத்திருக்கிறதுல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஷஹாதத் சொல்லி மாஷாஅல்லாஹ் சத்திய உண்மை விசுவாசிகளாக மூமின்களாக மக்கா முக்கர்ரமான ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்து வந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு. நாயகம் மக்கா ஷரீஃப்ல இருந்து மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டுட்டாங்க. ஹிஜ்ரத்து புறப்பட்டுட்டா சரதாலத்தில் ஹிஜ்ரத்தாகி மதீனா ஷரீஃப் வந்துட்டாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு என்ன மக்காவில் இருக்க முடியலை. காரணம் என்ன, என் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக பேருடைய பிரகாசம் ஜொலிக்கும் திவ்ய திருமுகத்தை சந்திக்காமல் வந்துஹா வஜ்ஹுல் அலியுல் அஸீமை காணாமல் அவர்களால் மாஷாஅல்லாஹ் என்ன மக்கா முக்கர்ரமால இருக்க முடியலை. யாரால? அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமாவால மாஷாஅல்லாஹ். அப்போ அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா முக்கர்ரமால ஹிஜ்ரத் ஆகி மதீனா முனவரா வாரத்துக்கு அவங்க தயாராவாங்க, ரெடி ஆகுறாங்க மாஷாஅல்லாஹ். அப்படி ரெடி ஆகும் போது அவங்கள்ட்ட வந்து வாகனம்லாம் இல்லை. பெரிய ஒரு ஒட்டகிட்ட வச்சு என்ன ஒட்டக குதிரையெல்லாம் வச்சு வாகனம் வச்சு வர அளவுக்குலாம் அவங்கள்ட்ட தாக்கத்தில்லை. மனைவியும் அவங்களும் அபூ சலமா உம்மு சலமா சலமா, அதாவது கணவன் மனைவி குழந்தை 3 பேர் என்ன மக்கா முக்கர்ரமால மதீனா முனவராவுக்கு பைவா நடந்து தான் வரணும் மாஷாஅல்லாஹ். ஆனால் அவங்களுக்கு என்ன 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்ஸ் மாஷாஅல்லாஹ் போகிற இந்த பிரயாணத்துடைய தூரம், அது கஷ்டம், அதெல்லாம் எதுவுமே தெரியல. காரணம் என்ன, அவர்கள் கல்பு முபாரக்கில் இருந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பவர்ஃபுல்லான மஹப்பத்து ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். அதான் மஹப்பத். மஹப்பத்துனா என்ன நம்ம விளங்குறதுக்கு தான். என்ன நாயகம் அவர் ஹதீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அலா அறிந்து கொள் எதுமா திருவிழமா வராங்கல்ல, அலான் அறிந்து கொள்ளும் எதுமா திருவிழம் ஆயிடுதான் லா ஈமான லிமல்லா மஹப்பத்தனு விஷயத்தை கபர் எதுமா திருவிழம் வராங்க சொல்றாங்க. அப்போ அந்த மஹப்பத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் என்ன மஹப்பத்துனா என்ன நமக்கு புரியறதுக்கு இந்த சம்பவத்தை மாஷாஅல்லாஹ் நம்ம பார்க்கணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் 500 கிலோமீட்டர் அபூ சலமா உம்மு சலமா குழந்தையை தூக்கிட்டு மக்கால இருந்து மதீனா முனவராவுக்கு நடந்து வரது அவங்களுக்கு பெரிய ஒரு, அதாவது வழியெல்லாம் ஒன்றும் பெரிய சிட்டியோ இந்த ரெஸ்டாரண்டோ கூல் பாரோ ஒன்றும் கிடையாது. டெசர்ட் ஏரியா எல்லாம் பாலைவனம் மாஷாஅல்லாஹ். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட என்ன கிடைக்கிறது பெரிய கஷ்டம், புரிஞ்சா? அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சித்தத்தான சஃபர், கடுமையான ஒரு பிரயாணம். ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டா இல்லை. தாரணி போற்றும் தண்ணி அரட்டுற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருமுகத்தை பார்க்க ரசூலுல்லாஹ்வை நினைச்சோம்னா என்ன எல்லாம் நமக்கு எல்லா ஹைரும் உண்டாங்கிற அந்த யகீன்ல அந்த ஈமான்ல மாஷாஅல்லாஹ். அபூ சலமா உம்மு சலமா 2 பேரும் புறப்படும் போது உம்மு சலமாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன, நீங்க பிள்ளை நீங்க மக்கால இருந்து மதீனா கூட்டிட்டு போறீங்க, என்ன அதை நடந்து கொண்டுட்டு போறீங்க, என் பிள்ளை எப்படி நடக்க முடியும் அப்படின்னு உம்மு சலமாவுடைய ஃபேமிலி பூரா அப்ஜெக்ஷன் எல்லாரும் அபூ சலமா இடத்துல. சாதாரண அப்ஜெக்ஷன் அல்ல, அபூ சலமாவை விட்டு உம்மு சலமாவை பிரிச்சு ஃபோர்ஸ் பண்ணி பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. நாம எங்க வீட்டுல தான் வச்சுக்கோம், நீங்க வாழ்றதா மக்கால வாழுங்க எங்க பிள்ளையோட, இல்லைங்கிட்ட என்ன நீங்க மதீனாவுக்கு போறதா நீங்க போங்க, எங்க பிள்ளைய அனுப்ப மாட்டோம்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை அபூ சலமா விட்டு பிரிச்சு எல்லாரும் என்ன உம்மு சலமாவோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க மாஷாஅல்லாஹ். இதை பார்த்த உடனே அபூ சலமாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன நீங்க எங்க மகனோட என்ன உங்க பிள்ளைய நீங்க அனுப்பாம உங்க வீட்டுல போய் வைக்கிறீங்க, ஏன் புள்ள பெத்த புள்ள சலமாவோட என்ன செய்யும் உங்கள்ட்ட தரமாட்டேன்னு சொல்லி உம்மு சலமாட்ட இருந்து சலமாவை பிரிச்சு அபூ சலமா வீடு கொண்டு போயிட்டாங்க.
யோசிச்சு பாருங்க. உம்மு சலமா பால் குடி மறக்காத புள்ள மாஷா அல்லாஹ், குழந்தை, பச்சிலம் குழந்தை உம்மு சலமா தான் முதல் புள்ள, பச்சிலம் குழந்தை. வேற புள்ள அதுக்கு பிறந்த பிறந்தாங்க எல்லாம் மதீனா முனவரால வந்து மாஷா அல்லாஹ். இந்த நிலையில ஒரே ஒரு தலை குழந்தை பெத்த உம்மு சலமாட்ட இருந்து பால் குடிக்கிற பிள்ளையே தாயிட்ட இருந்து என்ன பிரிச்சு அபூ சலமா ஃபேமிலியாக கொண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்குங்க, கொஞ்சம் ஃபிக்ர் பண்ணி பாருங்க மாஷா அல்லாஹ். ஆனால் இத்தனை கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவுடைய கல்பு ஷரீஃபில் இருந்த பரக்கத்து மாஷா அல்லாஹ். மனைவிக்கு சமாதானம் சொல்லிட்டு அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா என்ன ஒற்றை நபராக மக்கா முக்கர்ரமால இருந்து நடந்து மாஷா அல்லாஹ் மதீனா முனவரா வந்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபைனி தய்யிபைனி தாஹிரைனி நய்யரைனி நஸீரைனி நாலைனி கரீமைன் தஹத் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் வந்து ஹாஜர் ஆயிட்டாங்க. வந்து சேர்ந்துட்டாங்க மாஷா. ஒரு பக்கம் மனைவி தனியா இருக்கிறாப்புல, பால் குடி மறவாத குழந்தை மறுபக்கம் இருக்குது. எதையுமே அவர்களுக்கு என்ன ஒரு பொருட்டாக தெரியல. அவர்கள் கல்பில் இருந்ததெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் தான். சும்மா வெறுமனே முஹம்மது வாயால சொல்லுங்க, ஹா ஹூன்னு பாட்டு கேட்டு கவாலி கேட்டு டான்ஸ் ஆடுறா, அதெல்லாம் மஹப்பத் மாஷா அல்லாஹ். மஹப்பத் எப்படி இருக்கணும்? ஃபில்ல இருக்கணும் மாஷா அல்லாஹ், ஃபில்ல இருக்கணும் மாஷா அல்லாஹ். மஹப்பத்துக்கு நமக்கு யார் உஸ்வா, ரோல் மாடல்? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபத்து கிராம் ரிضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன். நாம இன்னைக்கு பார்க்கிற உம்மு சலமா யாரு? பிந்தி மாஷா அல்லாஹ் நம்முடைய தாய் மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மாவாக என்ன உயர்ந்தது இந்த மஹப்பத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு தான் மாஷா அல்லாஹ். ஏன்னா அப்போ உம்முல் முஃமினீன் அல்ல, அப்ப அபூ சலமாவுடைய மனைவி உம்மு சல்மா மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா மதீனா முனவரா வந்துடுறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஷரீஃப்ல சேர்ந்துடுறாங்க மாஷா அல்லாஹ். காலங்கள் கடந்து ஓடுது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா இதுக்கடையில அபூ சலமா வீடு சலமா குழந்தையை பிரிச்சு கொண்டுட்டு போனாங்களே தாயிட்ட இருந்து, பிள்ளைக்கு என்ன பால் கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது. அது பச்சில குழந்தை, பால் மறவாத குழந்தை மாஷா அல்லாஹ். அதாவது ஒரு வயசுக்கு உள்ள புள்ள, ஒரு வயசுக்கு உள்ள பிள்ளை தாயை பிறகு எத்தனை நாளைக்கு இருக்கும்? அந்த பிள்ளையை பிரிச்சு வச்சா மூத்தா போயிடும். கடைசியில அபூ சலமா வீட்டுக்கார ஆளுக்கு உம்மு சலமாட்ட பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்துட்டாப்புல சலமா மாஷா அல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்க? தன் வீட்டார்கிட்ட எல்லாம் அவர்கள் வீட்டுக்காரங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு, நீங்க யாரும் எதையும் யோசிக்க வேணாம், என்னைய ரப்பு கொண்டு போய் அவனுடைய மஹபூபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளையின் முனவர் தாஜ் ஷரீஃப்ல என்னை கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்துருவான்னு சொல்லி மாஷா அல்லாஹ் தன்னம் தனியாக ஒற்றைய நஃபராக ஒரு பெண்மணி மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அல்ல, சஹாபியாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்துல அதுவரையிலையும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதர் குலம் என்ன வந்ததும் இல்லை, இது கியாமத் நாள் வரை வரப்போறதும் இல்லை மாஷா, வரப்போறதும் இல்லை. ஏன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சலமா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை தூக்கிக்கிட்டு மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா முனவரா 500 கிலோமீட்டர் நடந்து பைவாக் வாரதுக்கு, பாலைவனம், தவிச்ச வாய்க்கு தண்ணி தாரத்துக்கு யாரும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன், அந்த சூழலை எல்லாம் அவர்கள் பொறுப்படுத்த காரணம் என்ன? கல்பில் இருக்கிறது என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப். தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துடைய அந்த பேராற்றல் மகா சக்தி என்னன்னு பாருங்க மாஷா. நொண்டி முடத்தையும் கூட சக்கராத்துல கடக்கக்கூடிய உயிருக்கு ஊசலாடக்கூடிய ஒரு மனுஷனையும் கூட அந்த மஹப்பத் ரசூல் மசாலைனா புத்துணர்ச்சி உள்ள புதுமாப்படைய போல ஜொலிக்க வச்சிடும். அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்கது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அது தீராத நோய்க்கெல்லாம் அது மகா சஞ்சீவி மாமருந்து மாஷா அல்லாஹ்.
மாறாத கவலைக்கெல்லாம் அது மகா சந்தோஷம். அடர்ந்து படர்ந்த இருளுக்கெல்லாம் வேண்டாம், அது பேரோட பிரகாசம். நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும், எல்லா விதமான சிரமங்களுக்கும், எல்லா விதமான தொல்லை தொந்தரவுகள், எல்லா விதமான மன உளைச்சல்கள், சகல விதமான துன்பங்களுக்கும், தீராத கவலைகளுக்கும், மாறாத பிடிகளுக்கும் எல்லா மகா மாமருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் ஹஜ்ஜுல் கரீமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு தாயிமாக தௌஃபீக் செய்வானாக. துனியாவில் ஆখিরাতে அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மாஷாஅல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மக்கா முக்கர்ரமால என்ன சலமா கையில தூக்கிட்டு அவர்கள் புறப்பட்டு வரும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் ஷரீஃபுடைய பாபரக்கா தாலாவை கொண்டு உம்மு சலமாவுக்கு சஃபர் அல்லாஹ் சலாமத் ஆக்குறாங்க. ஒரு நபர் வர்றாங்க, மாஷாஅல்லாஹ், வந்து கேட்குறாங்க, எங்க போற நீ? மதீனாவுக்கு போறேன், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நான் போறேன். யாரு கூட போற? தனியா போற? வாகனம் ஏது உனக்கு? வாகனம் என்கிட்ட இல்லை, அதுக்கான வசதி இல்லை, நடந்து போறேன். அதை கேட்டு அந்த நபர் ஒரு தன்னுடைய அழகான ஒட்டகை கொண்டு வந்து ஒட்டகைக்கு மீது உம்மு சல்மா நாயகியும் சலமா ரலியல்லாஹு அன்ஹுமாக உம்மாவையும் பிள்ளையும் மகளையும் அமரச் செய்து மாஷாஅல்லாஹ் என்ன ஒட்டகையுடைய கடிவாள கயிறை பிடித்து அவங்க நடந்து வர்றாப்புல மாஷாஅல்லாஹ் உம்மு சல்மாவையும் சலமாவையும் ஒட்டகைக்கு மேலே உட்கார வச்சு மாஷாஅல்லாஹ் 500 கிலோமீட்டர் மாஷாஅல்லாஹ் 500 கிலோமீட்டர் நடந்து வர்றாப்புல மாஷாஅல்லாஹ். மதீனா முனவரால கொண்டுகிட்டு வந்து அபூ சலமா இடத்துல உம்மு சலமாவையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு அந்த ஒட்டகையும் கொடுத்துட்டு மாஷாஅல்லாஹ் அபூ சலமாட்ட மறுபடி 500 கிலோமீட்டர் திரும்பி நடந்து போயிடுறாப்புல மக்காலந்து வந்த நபர் மாஷாஅல்லாஹ். பின்னாடி பார்ப்போம் அந்த நபர் யாருன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ். இந்த ஹிதமத்துக்கு அந்த நபர் கிடைச்ச பாக்கியம் என்னன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். அபூ சலமா உம்மு சலமா தம்பதிகள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சந்தோஷமாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அதீமை அவர்கள் அல்லும் பகலும் மாஷாஅல்லாஹ் கண்மண் ஆத்திர தேவிய திவ்ய திருமணத்தின் அந்த ஜோதி, அந்த ஜொலிப்பு, அந்த பிரகாசத்தை கண்டு மாஷாஅல்லாஹ் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். உம்மு சலமா அபூ சலமாவுக்கு மாஷாஅல்லாஹ் அடுத்து ஒரு அழகான ஆம்பளை புள்ள பிறக்குது மாஷாஅல்லாஹ். அந்த புள்ள பேர் மாஷாஅல்லாஹ் உமர் மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு மத்தியில மாஷாஅல்லாஹ் உஹது யுத்தம் வருது மாஷாஅல்லாஹ். உஹது யுத்தத்துல பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தத்துல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். உஹது யுத்தம் வருது. உஹது யுத்தத்துல அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹாதத்துடைய மஷ்ரூபாத்தை அவர்கள் பருகி மாஷாஅல்லாஹ் ஷஹீதாகி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளில் முகத்தஸ் பரக்கத்தை கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மாஷாஅல்லாஹ் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு போயிடுறாங்க மாஷாஅல்லாஹ். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சலமா பிள்ளைகளோட மாஷாஅல்லாஹ் என்ன உம்மு சல்மா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அபூ சலமாவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வச்ச அந்த மஹப்பத், அந்த பரிசுத்தமான அந்த அன்பால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான்ல பரிபூரணத்தை கொடுத்த அல்லாஹ் அபூ சலமாவுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்த மாஷாஅல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுத்த மாஷாஅல்லாஹ். உம்மு சல்மாவுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் அதிபதியான முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த மாஷாஅல்லாஹ். உம்மு சல்மா எத்தீமான மக்களோடு என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்புறாங்க. உம்மு சல்மாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள போறாங்க. உம்மு சல்மாவுக்கு அது இஷ்டம் தானேன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ். இந்த சுப செய்தியை கேட்ட உடனே உம்மு சல்மா ரலியல்லாஹு துடிச்சு போயிட்டாங்க.
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் என்னை மனைவியாக்குறான மாஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. இதை விட எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒன்றுமில்லை. என் ரப்பு என்னை பொருந்தி கொண்டதுக்கான அடையாளம் என்ன? இதை விட மிகப்பெரிய அடையாளம் ஒன்றில்லை மாஷா அல்லாஹ். பாருங்க, அவங்கள கல்பு ஷரீஃபில் வச்ச அந்த உண்மையான இதுதாங்க ஈமான் அசலியத்து மாஷா அல்லாஹ். இதுதான் ஈமானுடைய அசலியத்து மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய தொடர்பு உம்மு சல்மாவுடைய கல்பு ஷரீஃபில் எந்த அளவுக்கு ஆழமா இருந்திருக்குது. கலிமாவுடைய நாயகரையே அல்லாஹ் அபு சல்மா கொடுத்துட்டான், கணவராக கொடுத்துட்டான் மாஷா. கணவராக அல்லாஹ் கொடுத்துட்டான் மாஷா அல்லாஹ். கலிமாவுடைய நாயகரையே மணாளராக அல்லாஹ் கொடுத்துட்டான் மாஷா. ஏன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நாயகம் நிக்கா சந்திக்கிறாங்க மாஷா அல்லாஹ். மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, கண்மணி நாயகத்துடைய கபுதுல் கரீமான துபாத்துல் அதீமான முதுகத்துல் கரீமான ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் எஜமானிமா சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சையதனா அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான திருமணம் நடந்து சையதா ஃபாத்திமா நாயகி அவர்கள் முதல் தவச்செல்வமான ரசூலுல்லாஹ்வுடைய திருமகனாராகிய இமாமுல் அக்பர் சையதனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எஜமானிமா ஃபாத்திமா நாயகி ஹிஜ்ரா 3வது வருஷம் கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரா 3வது வருஷம் கடைசியில் மாஷா அல்லாஹ், அதாவது ரமதான் மாதம் மாஷா அல்லாஹ் என்ன எஜமானிமா அவர்கள் ஃபாத்திமா நாயகி அவர்கள் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுக்கும் போது சையதனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எஜமானிமா ஃபாத்திமா நாயகி பெற்றெடுக்கும் போது சையதா ஃபாத்திமா நாயகியுடைய ஹாஸ் ஹித்மத்தில் இருந்தது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன். அவர்களும் கண்மணி நாயகத்தில் அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமை காதிமத்து சையதா ஹஸரத்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரெண்டு பேரும் தான் எஜமானிமா ஃபாத்திமா நாயகிக்கு ஹாதிமத்தாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து எஜமானிமா ஃபாத்திமா நாயகி முபாரக்கான வீட்டில் மாஷா அல்லாஹ் என்ன வைக்கிறாங்க. சையதா ஃபாத்திமா நாயகியுடைய சங்கையான வீட்டு ஷரீஃபில் பைத்துல் கரீமில் மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகி அவங்களோட பிரசவத்தில் யார் பிரசவம் பார்க்கறதுக்கு சல்லாசலம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது மாஷா அல்லாஹ் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா எஜமானிமா அல் விலாயத்துல் உலமா சித்திகத்துல் குப்ரா மௌலாத்தினா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய காதிமத்து மாஷா அல்லாஹ் யார்? சையதா ஹஸரத்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரெண்டு பேரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து மாஷா அல்லாஹ் விட்டாங்க. மாஷா அல்லாஹ் உம்மஹாத்துல் மூமின்களான நம்முடைய தாய்மார்கள்ல மாஷா அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து கடைசியாக விடைபெற்று சென்றது மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் மாஷா அல்லாஹ். பாருங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருக்கரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஓதிய அபூ சலமா உம்மு சல்மா மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த அதிதீவிர பக்தி. நம்ம தமிழ்ல அசலா சொன்னோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்கு பக்தி மாஷா அல்லாஹ். அன்புங்கிறது என்ன? ஒரு நம்ம வீட்டில் பிள்ளைகளை மனைவி மக்களை ஏன் உம்மா அப்பாவை கூட வைக்கக்கூடிய மஹப்பத்து போல அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் வைக்கிற மஹப்பத் சரி நம்ம தமிழில் சொல்லணும்னா பக்தி மாஷா அல்லாஹ். சரியான டெஃபினிஷன் என்ன? பக்தி. அது அன்புங்கிற வார்த்தையை போட முடியாது. அலங்காரத்துக்கு வேணா சொல்லலாம், பேரின்ப காதல் அப்படி சொல்லலாம் மாஷா அல்லாஹ். அசலான வார்த்தை சொல்லணும்னா நாயகத்தின் மீது கொண்ட அந்த தீராத அந்த பக்தி மாஷா அல்லாஹ். அபூ சலமா உம்மு சல்மா கொண்ட பக்தி மாஷா அல்லாஹ். அவங்க வாழ்க்கையில ஈமானை அவர்கள் என்ன சுவைத்து பார்த்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். அபூ சலமா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா. கடைசியில் உம்மு சல்மா நாயகி மாஷா அல்லாஹ் என்ன அஸ்வாதுஹு உம்மஹாத்துஹுன்னு சொல்லக்கூடிய அந்த பவுண்டரிக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்துட்டான் மாஷா அல்லாஹ். ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பக்தி கொள்ளும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில என்ன நாம் கற்பனை பண்ணாத நாம் இமேஜினேஷன் பண்ணாத உயரத்துல அல்லாஹ் ஃபௌக்ல அல்லாஹ் நம்மை பறக்க வைக்குவான். மாஷா அல்லாஹ். நாம கற்பனையே பண்ணிருக்க மாட்டோம். அவ்வளவு பெரிய பேரானந்த பெருவாளை நமக்கு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான நூறு முத்தலக்கான வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபகார மதனவல பேரும்ப காவலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருவான். மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணத்தினால் தான் அலா அறிந்து கொள் லா ஈமான், ஈமான் இல்லை அலா அறிந்து கொள் ஈமான் இல்லை லிமன் லா மஹப்பத் லஹு. நீ என்ன தொழுவு தஹஜ்ஜத் தொழுவு வித்ரு தொழுவு வராலேன்னா ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாம தஹஜ்ஜத் தொழுவுறாரு அவர். மாஷா அல்லாஹ். வித்ரு தொழுவுறாரு, அந்த சுன்னத்து இந்த சுன்னத்து நவாஃபில் அது இது என்ன எல்லாம் பண்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல ஜீரோவா இருந்தா இப்போ இதெல்லாம் செய்யறது மஹப்பத் அல்லவா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மஹப்பத்துடைய ஆயின் சூரத்து அது ஸல்லல்லாஹு ஸாத்த குதுஸின் மீது கொள்வது. மாஷா அல்லாஹ். மஹப்பத் இது இதாஅத். மாஷா அல்லாஹ். மஹப்பத் வேற இதாஅத் வேற. மாஷா அல்லாஹ். இதாஅத் எதுக்காக? மஹப்பத் வருவதற்காக தான் இதாஅத். மாஷா அல்லாஹ். புரியுதா? இதாஅத் எதுக்காக? மஹப்பத் வருவதற்காக தான் இதாஅத். மாஷா அல்லாஹ். இதாஅத்தால மஹப்பத் வராது. மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி. யார் என்னுடைய சுன்னத்தை இத்திபா செய்றாரோ ஃபகத் அஹப்பனி, அப்ப அவருக்கு என்னுடைய மஹப்பத் வரும். அப்போ இதாத் எதுக்கு? மாஷா அல்லாஹ். மஹப்பத் வர்றதுக்கு தான் மஹப்பத். மாஷா அல்லாஹ். இதாத் எதுக்கு? மாஷா அல்லாஹ். மஹப்பத் வர்றதுக்கு தான் இதாத். சில பேர் நினைச்சுக்கிறான் இதாத்தை பிடிச்சா போதும், மஹப்பத் தேவையில்லை. இதாத் மஹப்பத் அல்ல, இதாத் மஹப்பத் அல்ல. மாஷா அல்லாஹ். இதாத் மஹப்பத்தா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ சஹாபாக்கள் ஸலாத்து ஸௌம் எல்லாம் என்ன கடமையாக முந்தி அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அவங்க பறக்கிற அந்த அவங்க மாஷா அல்லாஹ் அடைஞ்ச சொர்க்க வாழ்க்கையில என்ன ஹவுஸ், பெரிய ஹவுஸ் கூட மாஷா அல்லாஹ் அவங்கள கால் முபாரக்கான கால் மிதியுடைய தூசி கூட ஈக்குவலா போக முடியாது. பெரிய ஹவுஸ் கூட. மாஷா அல்லாஹ். நிறைய அமல் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவளியாக்கள். ஆனா சஹாபத்து குர்ஆன் காமிலா நாசிலாகி காணாம எத்தனை பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. பத்ர்ல ஷஹீதான 14 ஷஹதாக்கள் குர்ஆன் பூரா நாசிலாகி காணல. பத்ர் நடந்தது ஹிஜ்ரா 2வது வருஷம். அதுக்கு பிறகு 8 வருஷம் குர்ஆன் நாசிலா இருக்குது. குர்ஆன் பூரணமா இறங்கி பூரா காணல. பத்ர் சஹாபாக்கள் பத்ர் ஷஹதாக்கள் பத்ர்ல ஷஹீதான ஷஹதாக்கள். ஏ சய்யிது ஷஹதா அம்ம ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொர்க்கத்துடைய 7 ராஜாக்கள்ல ஒரு ராஜாவா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயூர் அருள் செய்யறாங்க. அந்த ஹம்ஸா நாயகனா குர்ஆன் காமிலா நாஸிலாய் காணல. ஏன்னா ஓது யுத்தத்துல ஹிஜ்ரா 3வது வருஷம் ஷஹீத் ஆயிட்டாங்க. இதுமா ஹம்ஸா நாயகம் ஓது போறல. இப்ப மாஷா அல்லாஹ் இதாத் எதுக்கு? மஹப்பத் வாரதுக்கு தான் இதாத். மாஷா புரிஞ்சா? இது இதாத் எதுக்கு? மன் அஹ்யா சுன்னதி, யார் என் சுன்னத்தை ஹயாத்தாக்குனாரோ ஃபகத் அஹப்பனி, அப்ப அவர்கிட்ட என்னுடைய மஹப்பத் வரும். எதுக்காக? மஹப்பத் வாரதுக்காக தான். மாஷா புரியுது? விளங்குச்சா? அப்ப இதாத் என்ன? இதாத் மாஷா அல்லாஹ் இதாத் எதுக்காக? மஹப்பத் உண்டாகிறதுக்கு தான், மஹப்பத் வாரதுக்கு தான். மாஷா அல்லாஹ் புரிஞ்சா? இதாத் மட்டும் ஒருத்தட்ட இருந்து மஹப்பத் வரல. இப்போ நிறைய வஹாபியாக்கள் இருக்கிறான், அவன் எல்லா அமலும் செய்வான், சுன்னத்தான நோம்பு எடுப்பான், சுன்னத்தான நிறைய சலாத் செய்வான், தஹஜ்ஜத் தொழுவான். புரிஞ்சா? பாய் தஹஜ்ஜத் ஒண்ணு முக்கியம் அல்ல. ஒரு ஃபர்தான தொழுகை ஒழுங்கா நீ பேணி தொழுவு. மாஷா அல்லாஹ். ஃபர்தான தொழுகை முதல்ல நீ படி. மாஷா அல்லாஹ். எப்படி தொழணும் முதல்ல தெரியும். மாஷா அல்லாஹ். அப்புறம் தஹஜ்ஜத் மற்ற சுன்னத்தெல்லாம் பார்க்கலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன இதாத் எப்போ? இதாத் எதுக்காக? மஹப்பத் உண்டாவதுக்கு தான். மாஷா அல்லாஹ்.
அப்ப இத்தாத்துடைய மக்சதே மஹப்பத் தான். இத்தாத் மக்சதே மஹப்பத் தான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்துல் நாயகமானுடைய ذات குதுஸுல் அதீமின் மீது மாஷா அல்லாஹ் என்ன மஹப்பத் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில பேருக்கு என்ன அவர் இஸ்ராக தொழுக மாட்டாரு, அல்லாஹ்வின் தொழுக மாட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துல அவர் மாஷா அல்லாஹ் என்ன ஆலா மர்தபால இருப்பார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன இங்க அவருக்கு மஹப்பத்துடைய மகாமில் அவரை கொண்டு போயிட்ட மாஷா ஆலா மகாம் நல்லா கொண்டு போயிட்ட மாஷா. இது இதாத் இருக்கும். என்ன பெரிய அமாமது கட்டியிருப்பா, பெரிய தாடி இருக்கும், பெரிய ஜுப்பா போட்டிருப்பா, என்ன அவர் பேண்ட் என்ன முட்டு வரைக்கும் இது வரைக்கும் உயர்த்தி போட்டிருப்பான். என்ன எல்லா சுண்ணத்தையும் செய்வான், மிஸ்வாக் செய்வான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு மஹப்பத்து ஷரீஃப் இருக்காது, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்காது. இந்த இத்தாத்துல என்ன இல்லை, ஒரு ஃபாயிதா மட்டும் இல்லை, ஈமானே இல்லைங்க. என்ன இல்லை, ஈமானே இல்லை. காரணம் என்ன, அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத், அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத் லஹு. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானா நமக்கு நாயம் என்னன்னு காட்டிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஈமான்ங்கிறது என்ன மாஷா அல்லாஹ், அது மஹப்பத் பக்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் பக்தி கொள்றது மாஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்தி கொள்றது மாஷா அல்லாஹ். என்ன அபூ சலமா உம்மு சலமா பக்தி கொண்டார்கள் மாஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமல் எங்களால் வாழ முடியாதுங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுக்கு என்ன சுபுல சலாம் அழகிய பாதை அல்லாஹ் திறந்து விட்டான் மாஷா அல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மக்கா முக்கர்ரமா வரும்போது உம்மு சலமாவுக்கு ஹாதிமத்தா இருந்தது யார் மாஷா அல்லாஹ், உஸ்மான் இப்னு தல்ஹா. உஸ்மான் இப்னு தல்ஹா குறைஷி, நாயகத்துடைய கராபத், பனி ஹாஷிமுக்கு கராபத் மாஷா அல்லாஹ். பனி ஹாஷிமுடைய கராபத் மாஷா அல்லாஹ். பனு ஷைபா மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பக்தி கொண்ட உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மாஷா அல்லாஹ் 500 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒட்டகையில உம்மு சலமாவையும் ஏற்றி தான் ஒட்டகையுடைய மூக்கலாங்கையில பிடிச்சி நடந்து மதீனால கொண்டு வந்து அபூ சலமாட்ட சேர்த்துட்டு ஒட்டகையும் அபூ சலமாட்ட கொடுத்துட்டு நடந்து போனதுக்காக உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு எவ்வளோ பெரிய வாக்கியம் கிடைச்சிச்சு மாஷா அல்லாஹ். ஃபத்ஹு மக்கால உஸ்மான் இப்னு தல்ஹா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் ஷரீஃபுடைய ஹோலிக்கு காபாவுடைய சங்கையான சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா ஹத்தல் கியாமத் வரையிலும் உம்முடைய சந்ததியில இந்த சாவி இருக்குங்கிற சுப செய்தி கொடுத்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சல்மாவுக்கு ஹித்மத் பண்ண பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ், உம்மு சல்மாவுக்கு ஹித்மத் பண்ண பரக்கத்தை கொண்டு 1000 கிலோமீட்டர்ஸ் பை வாக் கியாமத் நாள் வரையிலும் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய ஆல்ல மாஷா அல்லாஹ் காபாவுடைய சாவி இன்னைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் அந்த முபாரக்கான குடும்பத்துல தான் காபத்துல்லாஹ் ஷரீஃபுடைய சங்கையான சாவி இருக்கு மாஷா அல்லாஹ். பனு ஷைபா குடும்பத்துல மாஷா அல்லாஹ். அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அப்ப இஸ்லாத்தை கபூல் செய்யல அவங்க. அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நாயகம் ஹிஜ்ரத் ஆகுறதுக்கு முன்னாடி, நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் ஆகுறதுக்கு முன்னாடி மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது காபத்துல்லாஹ் ஷரீஃபை திறந்து, அப்போ காபாவுக்குள்ளேலாம் விக்கிரகங்கள் இருக்குது, காபா உள்வாசலை திறந்து உள்ள முக்கியமான நாட்களில் எல்லாரும் குறைஷிகள்லாம் உள்ளே போவாங்க. எல்லாரும் போகும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள நுழையிறதுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உள்ள விடமாட்டேன்னு தடுத்த நபர் இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா மாஷா அல்லாஹ். சையீது சாபிரீன், சையீதுல் மாசூமீன், தாஜுல் அம்பியாயி வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃபக மஜ்து அல்லாஹ் நாயகம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ்
அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா கண்மணி நாயக தெய்வீக திவ்ய திருக்கரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்டு ஈமானுக்கு ஐன் ஷர்த்தான அசல் ஷர்த்தான மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் அடைந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மதீனா முனவராக்கு வரது. அதுலயும் பாருங்க உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய ஹித்மத் எதிர இருந்துச்சு. உம்மு சல்மா ரலியல்லாஹு அவங்க எங்க இருந்து ஹஜ்ஜுக்கு வரும்போது கூட அவங்க காபத்துல்லா ஷரீஃப்க்கு போகும்போது அவர் கூட்டிட்டு போகல. இல்லை ஏதாவது இபாதத் செய்யறதுக்கு கல்வத் இருக்கிறதுக்கு சௌம் எடுக்கிறதுக்கு அவங்க கார்ல இருந்து சலாத் எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போகல. யார்கிட்ட கூட்டிட்டு வந்தாப்ல? ரசூல் ரஹ்மத் ஷஃபீ உம்மத் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதில் வல்லமுடைய ஹதரத்துல் குதுசியாவுக்கு பலதுல் கரீமுக்கு மதீனா முனவ்வராவுக்கு மாஷா அல்லாஹ் பைவாக்காவி தன் வாகனத்துல உம்மு சலமாவை ஏத்தி உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த பரக்கத் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு ஈமானை நசீபாக்கி நாயகம் காபத்துல்லா ஷரீஃபுடைய சாவியும் கொடுத்துட்டாங்க மாஷா அல்லாஹ். கியாமத் நாள் வரையிலையும் உங்களோட குடும்பத்திலேயே இந்த சாவி இருக்குங்கிற சுப செய்தியும் கொடுத்துட்டாங்க. தாரணி போற்றும் தண்ணி இரட்டுற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதில் நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ். அப்போ நமக்கு இந்த சஹாபாக்களுடைய உஸ்வத்துல் ஹசனா அழகிய முன்மாதிரி ரோல் மாடல் நமக்கு எதை காட்டுது மாஷா அல்லாஹ்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை சோதிட்டு வெறும் இபாதத்து மட்டும் செஞ்சுக்கிட்டேன்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட ஈமான் கொண்டாச்சு, தொழுவ தெரியும். ஏன்னா ஹிஜ்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமால இருக்கும்போது மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்த உடனே தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க மாஷா. அதாவது சஹாபத்துக்கு நாயகம் இமாமத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பகிரங்க பட்டத்திலிருந்து அவ்வல் நபியான ஆஹிர நபியான லாஹிர் நபியான பாத்தின் நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பகிரங்க பட்டத்தில் இருந்து நாயகத்தோட ஹதீஜா அம்மாவும் அலி நாயகம் தொழுவாங்க. அதுக்கு முன்னாடி நபித்துவம் பகிரங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் நபியா தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அவ்வல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைக்க முந்தைய முஹம்மது ரசூலுல்லாஹ் நபிகள் அம்பியாயா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். தாஜுல் முர்சலினா இருக்கிறாங்க. அப்போ நாயகம் அவர்கள் நபித்துவம் பகிரங்கப்பட முன்னாடி நாயகம் தொழுவாங்க மாஷா அல்லாஹ். நபித்துவம் பகிரங்கப்பட்ட நாள்ல முதல் நாள்லயே உம்மா ஹதீஜா நாயகம் அலி நாயகம் இஸ்லாம ஷான் சொல்லிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். அன்னையிலிருந்து ரசூலுல்லாஹோடு ஹதீஜா நாயகம் அலி நாயகம் தொழுவாங்க மாஷா அல்லாஹ். எல்லா சஹாபாக்களையும் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. இமாமத்து பண்ண ஆரம்பிச்சு தாருல் அர்கம்ங்கிற சாபி ரலியல்லாஹு வீட்டில் மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்த பிறகு அதாவது தொழுவ ஃபரதான பிறகு மாஷா அல்லாஹ். அப்போ உம்மு சலமா நாயகி தொழுவ தெரியும் அவங்களுக்கு. அது வரைக்கும் இறங்கின குரான் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆயத்தெல்லாம் தெரியும். நம்ம தாய் பாஷை அவங்களுக்கு மதர் லாங்குவேஜ் அவங்களுக்கு அரபி தானே, எங்கேயும் மதரசாவில் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு. புரிஞ்சா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மதீனா ஷரீஃப்க்கு மேராஜ் போயிட்டாங்க. நாம இன்ஷாஅல்லாஹ் போகும்போது போய்க்கலாம்னு சொல்லிட்டு அபூ சலமா உம்மு சலமா மக்கால இருந்து ஒரு நாளைக்கு மக்கா வெற்றி ஆகி ரசூலுல்லாஹ் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி இல்ல நமக்கு வசதி வாய்ப்பு வரும்போது போய்க்கலாம் அப்படி இல்ல. மஹப்பத்தில் உங்களுக்கு ஐனியத் என்னன்னு புரியுதுங்களா? இபாதத்து அவங்களுக்கு மாலுமா இருக்குது, தொழுவ தெரியும், குர்ஆன் ஓத தெரியும், அதுவரை நாசிலான குர்ஆனோட ஆயத்துக்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ். அபூ சலமாவுக்கு தெரியும், உம்மு சலமாவுக்கு தெரியும். ஏன்னா உம்மு சலமா மாஷா அல்லாஹ் என்ன பெரிய நல்ல அரபி ஞானம் உள்ளவங்க மாஷா அல்லாஹ். உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா நாயகி கிளாஸ் எடுக்குவாங்க. அவங்கள்ட்ட வந்து பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் படிப்பாங்க மாஷா அல்லாஹ். அரபி கிராமர்ல மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப டேலண்டானவங்க, பெரிய வெரி பிரில்லியன்ட் மாஷா அல்லாஹ். யார்? உம்மு சல்மா. இந்த உம்மு சல்மாவுக்கு மாஷா அல்லாஹ் அபூ சலமாவுக்கு அது வரைக்கும் நாசிலான ஆயாத்தலும் தெரியும் மாஷா அல்லாஹ். இபாதத் செய்யறதுக்கு தெரியும். சிச்சுவேஷன் கடுமையான சூழ்நிலை, குஃபார்கள் முஷ்ரிக்களுடைய அதாவது ரொம்ப எதிர்ப்பு, என்ன கடுமையான எதிர்பார்க்குது நாயகத்துக்கு.
நாம மக்காலே இருந்து என்ன செய்வோம், அமல் செய்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வழி நம்ம ஃபாலோ பண்ணி இருக்கலான்னு இல்ல. மாஷா அல்லாஹ், விளங்குதா, புரியுதா? அவங்க எதுல மஷ்கூல் ஆகல, இபாதத்துல மஷ்கூல் ஆகல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல மஷ்கூல் ஆகுறாங்க. மாஷா, விளங்குதா, புரியுதா? புரியுதா சொல்றது? இபாதத்துல மஷ்கூல் ஆகுறது என்ன செய்வாங்க? மக்கால இருந்தவங்க பைத்துல்லா, அல்லாஹ்ட வீடு இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்டைய வீடு இருக்குது மக்கத்து முக்கர்ரமால. என்ன நாம என்ன அல்லாஹ்ட ரசூல் ஒரு நாளைக்கு வருவாங்க, அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த அந்த அமல்களை நம்ம செய்துக்கிட்டு மக்காலே இருப்போம். அவங்க இல்லை. யாரு? அபூ சலமா, உம்மு சலமா. சஃபர் செய்யறதுக்கு கடுமையான சூழ்நிலை இருந்தும், பிரயாணம் ரொம்ப கடுமையான முறையில இருந்தும் என்ன செய்யறாங்க? அதையெல்லாம் பார்க்கல, ஒன்று கடுமையை தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் ஷரீஃப் நமக்கு அல்லாஹ் கல்புல கொடுத்துட்டான்னா அது ஒன்றும் பெருசாவே தெரியாது, பெருசாக தெரியாது. புரிஞ்சா? அப்ப அபூ சலமா, உம்மு சலமா எதுல மஷ்கூல் ஆகுறாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமானுடைய ஐடியத்து எதுன்னு நாயகம் அவர்கள் லிசானுல் ஹக்கல் கரீமான் பிஷாரா செஞ்சாங்களோ அதுல மாஷா அல்லாஹ் என்ன மஷ்கூல் ஆகுறாங்க. யாரு? அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எதுல மஷ்கூல் ஆகுறாங்க? மாஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஐனியத்து எதுன்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷாரா செஞ்சாங்களோ அதுல மாஷா அல்லாஹ் மஷ்கூல் ஆகுறாங்க. கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல் அவர்கள் என்ன மையல் கொள்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாத்த குதுசுல் அலீம மாஷா அல்லாஹ் என்ன ஆசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த குதுசுல் ஆலியால மாஷா அல்லாஹ் தங்களுடைய எல்லா முவாஃபகத்தையும் உண்டாக்கிக்கிறாங்க. அதன் காரணத்தினால தான் மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவங்க ரொம்ப கடுமையான சூழ்நிலையா இருக்குது, டிராவல் பண்றதுக்கான ஏரியாவோ, டெசர்ட் ஏரியா, ஊரோ, அதாவது கடுமையான துஷ்மனோ, எதிரிகள் இருக்கிறான். அது எதையும் பத்தி கேர் பண்ணவே இல்லை. மாஷா அல்லாஹ் காரணம் மாஷா அல்லாஹ் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஐனியத்தான அஸ்லியத்தான மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா, உம்மு சலமாவுடைய கல்பு ஷரீஃப்ல ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா தௌஃபீக் செய்திருந்தா. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பரக்கத்தை கொண்டு அவர்கள் கல்பு ஷரீஃப்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஐனியத்தான அஸ்லியத்தான மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு நம்முடைய அருளுக்கு அல்லாஹ் தாயிமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்முடைய நஸ்ல ஹத்தல் கியாமா வரை நம்முடைய நஸ்லுக்கு அல்லாஹ் அத்தா செய்வானா, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த மஹப்பத் ஷரீஃப் என்ன ஹஜரத் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன ஒரு பக்கத்துல மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒரு பக்கத்துல பிள்ளை குழந்தை பிரிஞ்சிருக்குது. எதை பத்திய சிந்தனை இல்லை, ஃபிக்ர் இல்லை, அதை பத்தி ஒரு ஹம் இல்லை, கம் இல்லை, ஹுஸ்ன் இல்லை. ஆஹா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் எந்த கல்புல வந்துருச்சோ அங்க என்ன லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் இந்த ஆயத் ஷரீஃப்ல என்ன ஆரம்பிக்கும் போது அலான்னு தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாளை முபாரக் பரக்கத்துல நம்ம கொஞ்சம் விளங்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹவுஃப் கிடையாது, பயம் கிடையாது, ஹுஸூன் கிடையாது, கவலை கிடையாது. யாருக்கு? அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அவுலியாக்கள்லயே ஆக உயர்ந்த தரஜால உள்ளவங்க யாரு? சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ், சஹாபாக்கள் விலாயத்து என்ன பெரிய விலாயத்துல் குபரால உள்ளவங்க யாரு? சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ். அப்போ பெரிய வலியுல் அக்பரான அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய வலியுல் குபராவான உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கல்பு ஷரீஃப்ல என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜொலிக்க வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய
பக்தியை கொண்டு முஹப்பத்தை கொண்டு அபூ சலமாவுடைய கல்பு ஷரீஃபை அல்லாஹ் பிரகாசமாக ஜொலிக்க வச்சு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் ஆக்கிட்டான். மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத் ஷரீஃபில தொடங்கும் போதே அலாங்கறான், அறிந்து கொள்ளுங்கறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்ன நமக்கு சொல்லி தரும் போதே அலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கறாங்க. மாஷா ரசூலுல்லாஹும் அலாங்கற லஃப்ல கொண்டு தொடங்குறாங்க, அல்லாஹ்வும் அலாஹ் லஃப்ல கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல தொடங்குறான். அது வஹ்யே இலாஹி, அது மாஷா அல்லாஹ் வஹ்யே இலாஹி, அல்லாஹ்ட்ட இருந்து வந்த திருவாக்கு. இது அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய திருவாக்கு. மாஷா ரெண்டு என்ன அலாஹ் லஃப்ல கொண்டு தொடங்குது. அலா இன்னா அவுலியா அல்லாஹ் அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு அலா லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. அப்ப மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப் கரம் மததவால நாயகமானுடைய பக்தி, ரசூலுல்லாஹ்வுடைய பக்தி நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஈமானுடைய ஐடியத்தா இருக்கு, ஈமானுடைய அஸ்ரியத்தா இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான் நம்முடைய கல்புல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? கண்மணி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த பக்தியும் அந்த அளவிட முடியாத கணக்கில்லாத எல்லையற்ற அந்த பேரின்ப காதலும் தான் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபத்தன முததவாலம் والدين الشريفين الطيبين الطاهرين النيرين النسيرين الرؤوفين قطبين غوثين مخدومين صديقين مصطفين مجتبين عبد الله امين عليهم الصلاه والسلام وافاض علينا البركات منهم عند دهر آمين. بركات ஆலாவை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மகத்தான அந்த மஹப்பத் ஷரீஃபை அல்லாஹ் என்னென்றும் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து மாஷா அல்லாஹ் இருளோக வாழ்க்கையிலும் அந்த மஹப்பத் ஷரீஃபுடைய அந்த பேருடைய பிரகாசத்தில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜொலிக்க செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் ஷஜரத்துல் அஸ்ல் நூரானியா வ லம்அத்துல் கப்லத்துர் ரஹ்மானியா வ அஃதலில் கலீஃபத்துல் இன்சானியா வ அஷ்ரஃபி சூரத்துல் ஜிஸ்மானியா மஅலனில் அஸ்ரார் ரப்பானியா வ خزائنல் உலூமில் இஸ்திஃபாஇயா சாஹிபுல் கப்லத்துல் அஸ்லியா வல் பஹஜத்துல் சனியா ருத்பத்துல் அலியா வ அலா சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.